ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே ஸ்டேஷன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இனி நீங்க பார்க்க போறது 2012வது வருஷத்துல யாசுஹிசா ஹராங்கிற ஆத்தரோட மாங்காவை பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆன அனிமே தான் கிங்டம். கிங்டம் அனிமையோட ஜேர்னி அதிரடியான வரலாறு வீரக்கதை அடங்கிய ஒரு அசத்தலான அனிமே சொல்லலாம். இந்த அனிமையோட ஸ்டோரி லைன் என்னன்னா, இது ஜாப்பனீஸ் அனிமையோட இருந்தாலும் இந்த அனிமையோட ஸ்டோரி பண்டைய சைனால வாரிங் ஸ்டேட்டுங்கிற ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கும். அந்த வாரிங் ஸ்டேட்டுங்கிற இடத்துல ஷின்னு ஒரு சின்ன பையன் வாழ்றான். அவன் எப்படி அந்த இடத்துல சர்வைவ் ஆகி அங்க இருக்க மிலிட்டரியில ஜெனரல் ஆகி மிகப்பெரிய பொசிஷனுக்கு போறான்றதான் இந்த அனிமையோட ஸ்டோரி லைன். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த அனிமையோட எபிசோட் 1 பத்தி பார்க்கலாம். எபிசோட் 1ஓட பேரு தி பாய் வித் நோ நேம். ஷின் சாதாரணமா யாருக்குமே தெரியாத நிலைமையில இருந்து வரலாற்றுல அவனோட பேர் நிலைச்சு இருக்கிற அளவுக்கு ஒரு வீரனா மாறுற ஒரு பயணத்தை தான் குறிக்குது இந்த எபிசோட நேம். இந்த அனிமையோட ஆரம்பத்திலேயே 2 சின்ன பசங்களை காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப வெயிட்டான லக்கேஜ தோள்பட்டையில கொண்டு வராங்க. அதுல ஒருத்தனோட பேரு ஷின். ஆமா, நீங்க நினைக்கிற சரிதான், இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இவன் கூடவே இவனோட ஃப்ரெண்டும் வரான். அவனோட பேரு ஷோ. ஷின்னும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ரொம்ப நேரமா அந்த லக்கேஜ தூக்கிட்டு வரதால ஷின்னோட ஷோல்டர் வலிக்கும். ஷபா, என்னால முடியல, நம்ம ஒன்னும் அடிமைகள் இல்ல, நம்மளும் மனுஷங்க தான், நம்ம 3 நாளா இந்த மூட்டையை தூக்கிட்டு வர்றோம், எப்பதான் இது முடியுமோ தெரியலையே அப்படின்னு ஷின் அவனோட நெருங்கிய தோழனான ஹியூ கிட்ட சொல்றான். அதுக்கு ஹியூ உன்னோட எனர்ஜி பேசியே வீணாக்குற ஷின், நீ ஆல்ரெடி டயர்டா இருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷின், ஆனா என்னால சுத்தமா முடியல அப்படின்னு சொல்றான். ஹியூ சொல்றான், இன்னும் 3 நாள் தான், 3 நாள் நம்ம நடந்தா போதும், அதுக்கப்புறம் நம்ம கிராமத்துக்கு போய் சேர்ந்துரும், அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஹியூ சின்ன ஆறுதல் படுத்துறான். இப்பதான் ஷின் நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறான். பொதுவா இவனோட வெயிட்டான திங்ஸ ரொம்ப தூரத்துக்கு தூக்கிட்டு போக குதிரையில தானே போவாங்க, அப்புறம் நம்மளுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டு ஷின்னே அதுக்கு பதில் சொல்லவும் ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த குதிரைகளை விட நம்ம தான் கம்மி காசுக்கு லக்கேஜத்துக்கு வரோம்னு ரொம்ப வெத்தில சொல்றா ஷின். இதுல இருந்து இந்த 2 சின்ன பசங்களும் எவ்வளவு வறுமையில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். சாப்பாட்டுக்காக தான் இந்த வேலையை அவங்க 2 பேரும் செய்யறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஷின் பேசலான்னு வர்றப்போ அந்த இடமெல்லாம் அதிர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப பெருசா ஏதோ வெடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இது நிலநடுக்கமா இருக்குமா அப்படின்னு பியாவ் சொல்றான். அந்த சத்தம் அந்த திசையில இருந்து வருது அப்படின்னு ஷின் ஒரு திசையை நோக்கி கையை காமிக்கிறான். 2 பேரும் தோல்ல இருந்த மூட்டையை கழட்டிட்டு சத்தம் அந்த திசையை நோக்கி போறாங்க. அப்பதான் ஷின்னும் ஹியூவும் பாக்குறாங்க, அங்க ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. இந்த சத்தம் அந்த போரால தான் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் ஷின்னும் பியாவும் முதல் முறையா போரை பாக்குறது. அதனாலேயே அவங்க ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுல சில்வர் கலர்ல படைகள் இருக்க நாட்டோட பேரு குவென் அண்ட் சிவப்பு கலர்ல படைகள் இருக்க நாட்டோட பேரு சியாவ். ஷின் முதல் முறையா போரை பாக்குறதுனாலேயே அந்த போர்ல நடக்கிற வீரர்களோட சண்டை, ரத்தம், எதிரி நாட்டோட படை வீரர்களோட தாக்குதல், போர் முழக்கம், மனுஷங்களோட கோபம், எத்தனையோ படை வீரர்கள் தன் கண்ணு முன்னாடியே சாகிறத பார்த்த ஷின்னோட மனசுல போரை பத்தின எண்ணங்கள் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்போ ஒருத்தர் வாய்ஸ் ஓவர்ல பேச ஆரம்பிக்கிறாரு. போர்க்களம் ஏற்பட்ட வரலாற்று சிறப்பான விஷயத்த அந்த 2 சின்ன பசங்களும் அன்னைக்குதான் முதல் முறையா பாக்குறாங்க. எது எப்படியோ இந்த போர் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் பக்கத்து நாட்டோட பார்டர்ல ஏற்பட்ட ஒரு சின்ன மோதல் தான். 2 நாடும் நிதானமா பேசியிருந்தாலே சரியா இருக்கும். ஆனா இப்ப 2 நாட்டோட வீரர்களோட உயிர் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 2 சின்ன பசங்களும் அவங்களோட எதிர்காலத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 சின்ன பசங்களும் போரையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, பியாவ் இதுதான் உண்மையான போர் பாரு அப்படின்னு சொல்றான் ஷின். அதுக்கு பியாவ், நம்மளும் ஒரு நாள் அந்த ஹீரோஸ் மாதிரி ஃபைட் பண்ணுவோம்னு சண்டை போற வீரர்களை பார்த்து சொல்றான் ஷின். வாய்ஸ் ஓவர்ல இந்த கதையோட இன்ட்ரோடக்ஷனை பத்தி ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ பண்டைய சைனால முனிவர்களோட ஈகம் முடிஞ்ச தருணம். ஒரு நாடு இன்னொரு நாட்டை கைப்பற்றணுங்கிற காரணத்தால மனுஷங்களோட கீழ்மட்டமான ஆசைகள் எல்லாம் வெளிப்பட்டுச்சு. இதனால ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் நிறைய விதமான போர் வெடிச்சது. ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் உயிரோட தாக்கமும் ஒட்டுமொத்த சைனாவையும் மோசமான நிலைக்கு கொண்டு வந்துச்சு. அதுவும் கடந்த 5 நூற்றாண்டுகளா யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதோட தாக்கம் இருந்துச்சு, அதோட அறிவு இருந்துச்சு. மக்களோட வாழ்க்கை அப்போ ஆசை, இன்பம், வேதனை, பயம்னு வாழ்க்கை ஒரு சைக்கிள் மாதிரி மாறி மாறி ஒரே மாதிரியா நகர ஆரம்பிச்சது. இப்படிப்பட்ட கொடூரமான உலகத்துல ஒரு டிராகன் வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்த டிராகனோட பேரு ஏரா. அந்த டிராகனோட நெருப்பு சூடுகளால ஒரு நாட்டுக்கு பின்னாடி இன்னொரு நாடுன்னு கிட்டத்தட்ட 100 நாடுகள் அழிய இருந்துச்சு. அந்த பேரளவுல இருந்து தப்பிச்ச 7 நாடுகள் தான் இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்னு அந்த வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 7 நாடுகளோட இணைஞ்ச மாதிரி இருக்க ஒரு மேப்பை காமிக்கிறாங்க. அந்த நாடுகளோட பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கியூ, ஜியாவ், வெய், ஹான், ஜூ அண்ட் கடைசியா பின்னுங்கிற நாடும் தப்பிச்சுது. இந்த 7 பெரிய சாம்ராஜ்யம் ஒவ்வொன்றும் மத்த கிங்டம் தோக்கடிச்சு அடையணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட சாடால எதிரியோட கழுத்தை அறுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு கிங்டம் நேமோட பிளாகையும் காமிக்கிறாங்க. இப்ப பெண் தான் வெஸ்ட்ல இருக்க பெரிய கண்ட்ரி வரலாற்றுல மாபெரும்
மாபெரும் அரசாட்சி உருவாச்சு. அப்படி இப்பேற்பட்ட நாட்டுல பெயர் இல்லாத சின்ன பையனும் இளவரசனும் சேர்ந்து பயணிக்கிற ஒரு இன்டென்ஸான ஸ்டோரி தான். இப்படிப்பட்ட கடுமையான காலத்துல அவங்க 2 பேரும் வெற்றி பெற்றாங்களா அப்படின்றத காலம் தான் சொல்லணும்னு வாய்ஸ் ஓவர்ல பேசினவரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து முடிக்கிறாரு. அடுத்த சீன்ல செம்ம வெயில்ல வேர்க்க ஷின்னும் பியாவும் பிராக்டிஸ் பண்றாங்க. ஷின் ஒரு அட்டாக்க பியாவை பார்த்து கொடுக்குறான். பட் பியாவை ஈஸியா டாட்ஜ் பண்ணிடுறான். அடுத்து பியாவை அட்டாக் பண்றான், ஷின் டாட்ஜ் பண்ணிடுறான். இப்படியே 2 பேரும் மாத்தி கொஞ்ச நேரம் சண்டை போடுறாங்க. என்னதான் இவங்க 2 பேரும் சின்ன பசங்களா இருந்தாலும் இவங்களோட ட்ரைனிங் பார்க்க அடல்ட்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். இதுல இருந்து இவங்க எந்த அளவுக்கு கடுமையான ட்ரைனிங் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நேரம் கழிச்சு ஷின் பியாவை அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கால பியாவ் 8 அடி பின்னாடி போயிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அந்த அட்டாக். பியாவ் ஷாக் ஆயிட்டு ஷின்ன முன்னாடி பாக்குறான். ஷின் முன்னாடி இல்லாம வானத்துல இருந்து அட்டாக் பண்றான். பட் பியாவ் லக்கா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுறான். அந்த ஸ்பீட்னால கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருது. அந்த சான்ஸை பயன்படுத்தி பியாவ் ஷின்னோட தலையிலே அடிச்சு ஜெயிச்சிடறான். ஆக்சுவலா இப்படி இவங்க சின்ன வயசுல இருந்து மேட்ச் நடந்துட்டு இருக்காங்க. இப்ப நடந்த ட்ரைனிங்கோட சேர்த்து இது வரைக்கும் ஷின் 333 முறை பியாவ் கூட தோத்துருக்கான். 332 முறை பியாவோட ஜெயிச்சிருக்கான். 587 முறை இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடந்த மேட்ச் டிராவா இருக்கு. பியாவ் சொல்றான், ஷின் நான் உன்னோட எக்ஸ்ட்ராவே ஒன்று ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஷின் கோவப்பட்டு திருப்பி மேட்ச் போட்டுடலான்னு சொல்றான். பியாவும் ஓகே சொல்றான். திரும்பி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மலைக்கு நடுவில் செம்மையான புல்வெளியில ட்ரைனிங் பண்றாங்க. இன்னொரு பக்கம் குதிரை வண்டியில ஷின்னும் பியாவும் ட்ரைனிங் பண்ற இடத்தை நோக்கி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. ஷின்னும் பியாவும் ட்ரைனிங் பண்ற சவுண்ட அந்த குதிரை வண்டிக்குள்ள உட்கார்ந்து இருக்கவரு கேட்கவும் வெளியே பாக்குறாரு. அந்த 2 சின்ன பசங்களும் செம்மையா ட்ரைனிங் பண்றாங்க. அதை பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. குதிரை வண்டியில யாரோ ஒருத்தர் வரத சண்டை போட்டு இருந்தவங்க 2 பேரும் கவனிக்கிறாங்க. ஷின் பியாவை அட்டாக் பண்ணலான்னு போறப்போ வெயிட் பண்ண ஷின் அப்படின்னு ஷின்னை பார்த்து சண்டை போட்டு இருந்த குச்சியை நெட்டான். பட் அட்டாக் பண்ணலான்னு வந்த ஷின் வயிற்றுலே குத்திடுது. இதோட சேர்த்து 334வது தடவையா பியாவ் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறான். குதிரை வண்டியில வந்தவரு வண்டியில இருந்து இறங்கி பியாவ் கிட்ட பேச வராரு. உடனே ஷின் உள்ள புந்து யோ பெருசு என்னைய எங்களே பாக்குற அப்படின்னு கேக்குறான். உடனே ஷின் அமைதியாக்கி பியாவ் அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். பியாவ் ஷின் கிட்ட பேசுறான். டே முட்டாள், அவரை பார்க்க ஒரு வாரியர் மாதிரி இருக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷின் அதனால என்ன அப்படின்னு கேக்குறான். நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்களான்னு அந்த ஓல்டு மேன் கேக்குறாரு. அதுக்கு ஷின் சொல்றான், அது ஒன்னும் சண்டை இல்ல பெருசு, அது எங்க 2 பேருக்குள்ள நடந்த ஒரு மேட்ச் தான். அதுல நான் தோத்துட்டேன். இது வரைக்கும் எங்க 2 பேருக்கும் நடுவுல 1253 மேட்ச் நடந்திருக்கு. அதுல நான் 332 முறை ஜெயிச்சிருக்கேன். 334 முறை பியாவ் ஜெயிச்சிருக்கான். மீதி 587 மேட்சும் டிராவ் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அடுத்த ஷின்னே சொல்றான், இது வரைக்கும் எங்க 2 பேருக்குள்ள எத்தனையோ மேட்ச் நடந்திருக்கு. நான் இது வரைக்கும் 2 பாயிண்ட் தோத்ததே இல்ல பெருசு, நீ மட்டும் நடுவில் வாங்கலன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு ஷின் கோவப்பட்டு சொல்றான். அதுக்கு அந்த ஓல்டு மேன் 1253 மேட்சான்னு கேட்டு கொஞ்ச நேரம் சிரிக்கிறாரு. நீங்க 2 பேரும் பார்க்க சின்ன பசங்களா இருப்பீங்க, இருந்தாலும் நீங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்க்க பெரியவங்க மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த ஓல்டு மேனே யோசிச்சுட்டு சொல்றாரு, நீங்க பார்க்க சின்ன பசங்களா இருக்கீங்க, பட் இருந்தாலும் நீங்க 2 பேரும் சேர்ந்து 1000 மேட்ச் போட்டு இந்த அளவுக்கு வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது சாதாரண மனுஷனால செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பியாவ் சிரிச்சுட்டே, நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் இது பெரிய விஷயம் இல்லை ஓல்டு மேன், உங்களை மாதிரி ஒரு பெரியவருக்கே இது புரியலன்னா எப்படி ஓல்டு மேன், நாங்க ஆர்ஃபன்ஸ், எங்க அம்மா அப்பா போர்ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் அடிமைகளா விற்கப்பட்டோம், அப்படி எப்படியோ ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இப்ப சர்வன் நிலைமைக்கு வந்துருக்கோம், நாங்க இதெல்லாம் செய்யலன்னா எங்களால எப்படி வாழ்க்கையில சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு பியாவ் சொல்றான். இதுல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். பியாவுக்கும் சரி ஷின்க்கும் சரி தெரிஞ்சவங்களும் சரி கூட பிறந்தவங்களும் சரி யாருமே இல்லை, அவங்க 2 பேருமே அனாதைங்க தான். அதனாலதான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க தினந்தோறும் வேலை செய்யறாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்தும் பியாவே பேசுறான். நேச்சுரலா எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து எங்க 2 பேருக்குமே எதுவும் கிடைக்கல இந்த உடலை தவிர அப்படின்னு பியாவ் சொல்றான். அதுக்கு ஷின் ஆக்ரோஷத்தோட, ஆனா எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்றான். பியாவும் ஆமா எங்களுக்கு சண்டை போட தெரிஞ்சதே போதுன்னு சொல்றான். இப்படி 2 பேரும் பேசிட்டே இருக்கப்போ திருப்பியும் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு ஷின் சொல்றான், இந்த போர் தான் எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிரிச்சிருச்சு, அந்த போராலேயே இழந்த எல்லாத்தையும் திருப்பி மீட்போம் அப்படின்னு ஷின் சொல்றான். நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா எங்களோட ஃபைட்டிங் திறமை மூலமா பெரிய பிளேஸ்ல அச்சீவ் பண்ணுவோம்னு ஷின் சொல்றான். அப்புறம் நாங்க கீழ்மட்ட நிலைமையில இருந்து மேல வந்து எங்க சொந்த வீட்டை நாங்களே கட்டுவோம், அதுக்கேற்ற மாதிரி பெரிய கார்டன் பெரிய கேட்னு வீட்டுக்கு முன்னாடி வச்சிருப்போம், அது மட்டும் இல்லாம எங்களுக்கான ஃபியூச்சர் ஒய்ஃப், நல்ல குடும்பம், அழகான குழந்தைகள்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு ஷின் சொல்றான். அப்புறம் எங்களோட பேரு ஒட்டுமொத்த சைனா முழுக்க தெரிய வைப்போம், அப்புறம் உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஜெனரல் ஆகும்னு ஷின்னும் பியாவும் சேர்ந்து சொல்றாங்க. அதுக்கு அந்த ஓல்டு மேன் எகைன் சிரிக்கிறார். அதனால ஷின் கோவப்பட்டு கிட்ட போறான். பியாவ் ஷின்னை தடுக்கிறான். அந்த ஓல்டு மேன் சிரிச்சு முடிச்ச உடனே அவர் மனசுக்குள்ளே சொல்றாரு, நான் இவங்களை சந்திச்சது குயின்லாண்டோட இருள் சூழ்ந்திருக்க மேகத்தை உடைக்கிற அளவுக்கான ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு சொல்றாரு. இவர் இப்படி சொல்றதுக்கான பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு, அது கதை மூவ் ஆகுறப்போ நான் சொல்றேன். நெக்ஸ்ட் சீன்ல குயின் நாட்டோட கேபிட்டலான ஜியாங்க காட்டுறாங்க. அங்க குயினோட ராயல் கோட்டையில இருக்கும்போது பேராசை தீ இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவர் தான் அங்க இருக்க மினிஸ்டருக்கு ரைட் ஹேண்ட். இன்னும் சொல்ல போனா அந்த கோட்டையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபர்ஸ்ட் பர்சனே இவர் தான். இன்னொரு பக்கம் ஜிஷின்னு ஒருத்தர் காட்டுறாங்க. இவர் மினிஸ்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட். இவர் அந்த கோட்டையிலே செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்லான பர்சன். இவங்க 2 பேருனால அந்த கோட்டையே 2 சைடா பிரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இப்ப அரசரோட தம்பி செங் ஜியோ அவர் நினைச்ச மாதிரியே அவரோட சிம்மாசனம் கிடைச்சிருச்சு. இவர் அரசரானாலேயே அரச கோட்டையில ஒரு விதமான பதற்றம் ஏற்படும். அடுத்த சீன்ல நைட் டைம்ல ஷின்னும் பியாவும் வேலை செய்யறான்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுல
தங்கிதான் அவங்க 2 பேரும் வேலை செய்யறாங்க. சின் செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு அந்த ஃபேமிலியில இருக்கவங்க ரொம்ப கேவலமா இருக்கு, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சின் செஞ்சனால அந்த ஃபேமிலியில இருக்க சின்ன பையன் போய் சின்ன கூட்டிட்டு இனிமே சமைக்காத, சமைக்கிறது தான் பியா இருக்கால அப்படின்னு சொல்றான். சின்ன அந்த சின்ன பையன் யூஸ்லெஸ்னு திட்டவும் சின் கோவப்படுறான். உடனே அந்த சின்ன பையன் பயந்து பின்னாடி போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றான். இந்த சின்ன பையனோட சின்ன ரொம்பவே அடிக்கிறாரு, நீங்க 2 பேரும் ஆர்ஃபன், நீங்க இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அடிக்கிறாரு அந்த ஆள். இதை கேட்டு பியாவுக்கு கோவம் வந்து டீப்பா யோசிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சின்னும் பியாவும் அந்த ஓனர் வீட்டுக்கு பக்கத்துலேயே சின்னதான் மாட்டுத்தொழு மாதிரி ஒரு வீடு இருக்கு, அவங்க டெய்லி அங்கதான் தங்குவாங்க. சின்ன அங்க போயிட்டு ரொம்பவே கோவப்படுறதுனால தரையை கை வச்சு கோவம் வர வரைக்கும் தட்டான். பியா சொல்றான், அமைதியா இரு, இல்லைன்னா அவன் சத்தம் கேட்டு அவங்க இங்கேயும் திரும்ப வந்துருவாங்க. சின் சொல்றான், என்னால முடியல, கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நான் போக போறேன் அப்படின்னு கத்துறான். அதுக்கு பியாவும் சொல்றான், கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா போவோம்னு நம்பிக்கையோட சொல்றான். சின் சொல்றான், நான் இங்க இருந்து போய் பண்டித் சாகி இந்த வீட்டை தான் முதல்ல அழிப்பேன் அப்படின்னு சொல்றான். அது பியாவ், நம்ம ஒன்னும் ட்ரைனிங் பண்ணதுக்கு காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு இல்லைன்னு உனக்கு தெரியும்ல சின் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சின் சொல்றான், தெரியும், நான் சும்மா ஜோக் அடிச்சேன்னு சமாளிக்கிறான். அந்த ஓனரோட பையன் அறக்க பறக்க ஓடி வந்து பியாவ் சீக்கிரம் வா, உன்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்றான். சின்னும் பியாவும் என்னன்னு தெரியாம ஷாக் ஆகுறாங்க. அங்க இருந்து போகிறாங்க. அவங்க 2 பேரும் வெளியே வந்து பாக்குறாங்க. காலையில குதிரை வண்டியில வந்து பியாவை பார்க்க இப்ப வந்திருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு மேனோட பேரு லார்ட் செங்மன். பின் கிங்டம்ல இருக்க கோட்டையிலே ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். அண்ட் இந்த ஓல்டு மேன் வந்து கிங்குக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு முக்கியமான கமாண்டர். காலையிலேயே அவங்க 2 பேரும் பண்ண ட்ரைனிங் வச்சு பியாவை கிங்குக்கு கீழே வேலை செய்ய ராயல் கோர்ட்க்கு லார்ட் செங்மன் கூட்டிட்டு போறதா இருக்குதா அந்த ஓனர் சொல்றாரு. இதே நேரத்துல ஷின் பாத்தீங்கன்னா பியா கூட வீட்டுக்குள்ள போகும்போதுனாலும் வெளியே இருந்து செவுத்துல காதை வச்சு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேக்குறான். இப்படி ஓனர் சொன்ன உடனே வீட்டுக்குள்ள இருந்து கேட்ட பியாவுக்கும் சரி, வெளியே இருந்து கேட்ட ஷின்னுக்கும் சரி ரொம்பவே அதிர்ச்சி ஏற்பட்டுருக்கு. அதுக்கு பியாவு கேக்குறான், ஷின்னு நம்ம கூட வரானா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஓல்டு மேன், இல்ல, கோட்டையில இருந்து ஒருத்தர் தான் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஷின் வருத்தப்பட்டு கீழே சாயறான். பியாவுக்கு சந்தோஷமாவே இருந்தாலும் உடனே இருக்க முடியாதனால ஒரு நாள் டைம் கேக்குறான். பிகாஸ் இவ்வளவு நாள் ஷின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துட்டு சடனா இப்படி போறதுனால அது பியாவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதான் டைம் கேக்குறான். அந்த ஓல்டு மேனும், ஓகே எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வர, நான் நாளைக்கு வர, உன்னோட முடிவு என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிரை வண்டியில கிளம்பிடுறாரு. இதை கவனிச்ச ஓனர் சொல்றாரு, இப்படிப்பட்ட நல்ல ஆஃபரை ஏன் மிஸ் பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு பதில் சொல்லாம உடனே ஷின்னை தேடுறான். ஷின் அந்த வீட்டுல இல்ல. பார்த்தா காலையில சண்டை போட்ட அந்த இடத்துக்கு பியாவ் போறான். ஷின்னும் அங்கதான் சுகமா உட்கார்ந்துருக்கான். பிகாஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டான பியாவ் பிரியிற வருத்தத்தினால உடனே அங்க வந்த பியாவ் கத்திய ஷின்க்கு முன்னாடி தூக்கி போடுறான். ஷின் பியாவ் கிட்ட கேக்குறான், நீ ஏன் ராயல் கோர்ட்ல இருந்த ஆஃபர் வந்த உடனே எடுத்துக்கல அப்படின்னு கேக்குறான். ஷின் பியாவ் அமைதியா யோசிக்கிறான். ஷின் கோவப்பட்டு, நம்ம இந்த டவுன்ல அடியாலா இருக்கும், உடனே உனக்கு ராயல் கோர்ட்ல வேலை கிடைக்கும், இது நம்ம கனவுல கூட நடக்காது, நீ ஏன் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பியாவ் சொல்றான், நான் முடிக்காத ஒரு வேலை இருக்கு, நான் உன்னை ஹெட் டு ஹெட்ல கம்ப்ளீட் பண்ணாம இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்றான். பியாவ் சொல்றான், எனக்கு தெரியும் ஷின், இது ஒரு நல்ல ஆஃபர் தான், நான் கண்டிப்பா போவேன், அதுவும் இன்னைக்கு போட்டி முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்றான். உடனே 2 பேரும் சண்டை போட தயாராகிறாங்க. அவங்க 2 பேர் முகத்திலையும் பௌர்ணமி நிலவு விலகு. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் பேசுறாங்க. ஷின் சொல்றான், முன்னாடி இருந்ததை விட என்னோட ஸ்கில் இன்னுமே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு பியாவ், நம்ம கண்டிப்பா திரும்பி சந்திப்போம்னு சொல்றான். அதுக்கு பியாவ், கண்டிப்பா சீக்கிரமா, நான் உனக்காக ராயல் கோர்ட்ல காத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஷின் சொல்றான், கண்டிப்பா நான் வருவேன், அந்த நாள் நான் உன்னையே மிஞ்சிருவேன் அப்படின்னு ஷின் சொல்றான். இன்னும் கட் பண்ணா அடுத்த சீன்ல காலை நேரத்துல ஷின் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு லோட ரொம்ப தூரம் இழுத்துட்டு காடு வழியா மார்க்கெட்டுக்கு போறான் ஷின். மார்க்கெட் செம்ம சத்தமாவும் கூட்டமாவும் இருக்கு. அவன் இழுத்துட்டு வந்த லோடெல்லாம் கடைக்காரன் கிட்ட கொடுத்த உடனே கடைக்காரர், இந்த டிப்ஸ பிடி ஷின் அப்படின்னு தூக்கி போறாரு. ஷின் அதை கரெக்டா பிடிச்சிடறான். அந்த கடைக்காரர் சொல்றாரு, நல்ல வேலை பண்ண, இது ரொம்ப நல்ல மாசம் இல்ல, இந்த மந்த் தான் பியாவும் கேபிட்டலுக்கு போனான், அவன் போனதுல இருந்து நீ நிறைய மாறிட்ட அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஷின், நானும் அப்படின்னு கேட்கிறேன். அந்த கடைக்காரர் சொல்றாரு, ஆமா மங்கி பாய் மாதிரி இருக்கு ஷின்னை கலாய்க்கிறார். ஷின் கோவப்பட்டு, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த கடைக்காரன், ஓகே கோவப்படாது, சரி இப்ப எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கான், யாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவனால அந்த கோட்டையில வேலையை மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த கடைக்காரர். ஷின், அதுக்கு உங்களுக்கு தெரியாது, யாவ் செம்ம டேலண்டான பையன், அவனுக்கெல்லாம் இது சாதாரண விஷயம், சீக்கிரமாவே கத்துக்குவான்னு சொல்றான். பக்கத்துல ஒருத்தர் என்ன ராயல் கோர்ட்ல இருந்து போக சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த பக்கத்துல இருந்தவர் கூட இருந்தவர் ஒருத்தர், ஆமா கோர்ட்ல என்ன நடக்குன்னே தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கு அவரு, ஒருவேளை அந்த ரூமர் உண்மையா இருக்குமோன்னு கேக்குறாரு. எது, கிங் அவங்களோட லோயல் ஃபாலோவர்ஸ் எல்லாரையும் கொல்றதா சொன்னாங்களே அதுவான்னு கேக்குறாரு. உடனே சொல்லிட்டு வந்துரு, உனக்கும் தெரிஞ்சு போச்சா, ரூமர் சீக்கிரமா பரவிடுச்சுல அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத ஷின் கேட்டுட்டு அந்த கடைக்காரர் என்ன சொல்றாங்கன்னு ஷாக் ஆகுறான். அந்த கடைக்காரர், வருத்தப்படாத ஷின், அது வெறும் ரூமர் தான், அப்பப்போ ஒண்ணு வரும், அதெல்லாம் கண்டுக்காதுன்னு சொல்றாரு. ஷின் சரின்னு சொல்லிட்டு டீப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்த சீன்ல ரோயல் கோர்ட்ல காமிக்கிறாங்க. ஜி ஷின் சொன்னல, அதாவது மினிஸ்டரோட லெஃப்ட், இவர்கிட்ட சோல்ஜர்
ஆபீசர் பேசிட்டு இருக்காரு. உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு ஜிஷி கேக்குறாரு. அதுக்கு அந்த சோல்ஜர், இந்த ரிப்போர்ட் மேல நீங்க டவுட் போடவே வேணாம் ஜிஷி, வெஹிக்கிளுக்கு அகேன்ஸ்டா லில் போய் இருக்க பயணத்தை பத்தி பெருசா எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட பிளான பத்தி தெரிய வந்தா அந்த மோசக்காரன் ரியோஃபியும் நம்ம கிங்கோட பிரதரும் ஒண்ணு சேர்ந்துட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. நம்ம ஆட்சி இங்க பிடிக்கும்னு நினைக்கிறோம், பட் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா இந்த நாடே 2ஆ உடைஞ்சிரும். இன்னும் சொல்ல போனா நம்மளால இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியுமானே தெரியல. இனிமேலும் தாமதிக்காம ஏதாவது செஞ்சே நம்ம படைகளை விரைவா செயல்பட்டு அரசரோட அண்ணனை சீக்கிரமா பிடிங்க, இல்லனா அவரும் பக்கத்து நாட்டு கிங்கும் சேர்ந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, உடனே சீக்கிரமா செயல்படுங்க அப்படின்னு ஜிசி சொல்றாரு. அதுக்கு அந்த சோல்ஜரும் புரிஞ்சுது சார் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா என்ன விஷயம்னா, இப்ப பாத்துட்டு இருக்க இந்த குட்டி இளவரசருக்கு, அதாவது அரசர், அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அதாவது ஆஃப் பிரதர். ஒரு விதத்துல அண்ணன் முறை நியாயப்படி பார்த்தா அவருதான் அரசராகி இருக்கணும். பட் இவங்க தந்திரம் பண்ணி இந்த சின்ன பையனை அரசனாக்கிட்டாங்க. அந்த அண்ணன் அதனால தலைமறைவாயிட்டாரு. பிகாஸ் இவங்க கிட்ட படைபலம் அதிகமா இருக்கு. சப்போஸ் அவர் வெளியே வந்தாருன்னா மேபி இவங்க அவரு கொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அவரு மறைமுகமா ஒரு இடத்துல இருக்காரு. இப்ப கதைக்கு வரலாம். ஜிசி கொஞ்சம் பதட்டமா சோல்ஜர் கிட்ட சொன்னதை கேட்ட அந்த குட்டி அரசர், நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஜிசி, என் அண்ணன் எந்த மாதிரி பிளான் போடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே அவன் போடுற எந்த பிளானும் வேலை செய்யாது. இனி எல்லாத்தையும் நான் பாத்துறேன் ஜிசி அப்படின்னு அந்த குட்டி அரசர் சொல்றாரு. உடனே ஜிசியும் சோல்ஜரும் ஓகே மேலாம் எங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு அந்த சின்ன பையனுக்கு முன்னாடி குனிஞ்சு அரசருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செலுத்துறாங்க. அடுத்து ஜிசி அவரோட சோல்ஜர் கிட்ட நமக்கான நேரம் வந்துருச்சுன்னு எல்லா படைவீரர்கள்ட்டையும் சொல்லுன்னு அந்த சோல்ஜர் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல ஷின்னை காமிக்கிறாங்க. ஷின் அவன் தூங்குற இடத்துல நைட் டைம் ஆகியும் தூங்காம இது வரைக்கும் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு செங்மேன் பியாவை கூட்டிட்டு போறப்போ ராயல் கோர்ட்டோட சில முக்கியமான விஷயங்களை இங்க என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு யோசிக்கிறான். அதே மாதிரி காலையில அந்த 2 பேரும் லோயர் கோர்ட்ல உள்ளவங்களோட ராயல் ஃபாலோவர்ஸ கொல்றதா வந்த ரூமரையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கனாலே ஷின்னால தூங்க முடியல. ஷின் யோசிக்கிறான், பியாவ் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே பெஸ்ட் ஃப்ரெண்டான பியாவ் முதல் முறையா ஷின்னை சந்திச்சதை நினைச்சு பாக்குறான். அப்பதான் அந்த ஓனர் முதல் முறையா ஷின்னை பார்த்து, இவன் பேரு பியாவ், உன் கூட தான் தங்க போறான் ஷின், இவனும் உன்ன மாதிரி இவனுக்குன்னு யாருமே இல்ல, உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் இவனுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் அங்க இருந்து போறாரு. அப்போ ஷின், உன் பேரு பியாவ் தானே, உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பியாவ், உன் பேரு ஷின் தானே, நீ என் கூட ஸ்வாட் ஃபைட் மேட்ச்க்கு வரியா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷின் சொல்றான், கேட்கவே சூப்பரா இருக்கே, கண்டிப்பா வரேன். அன்னைக்குதான் அவங்க 2 பேரும் முதல் முறையா ஸ்வாட் ஃபைட் ட்ரைனிங் மேட்ச் ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. 2 பேரும் வழக்கம் போல ஆனந்தமாவும் ஆர்வத்தோடும் சண்டை போடுறாங்க. அப்பதான் பியாவ் ஷின் கிட்ட சொல்றான், நம்ம இந்த வில்லேஜ்லயே சர்வெண்டா இருக்கோம்னா இப்படியே தான் இருப்போம், நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமும் இப்படியே தான் இருப்போம், சர்வெண்ட்டை தான் கல்யாணமும் பண்ணுவோம், அண்ட் நம்மளோட குழந்தைகளும் ஷெர்வெண்டா தான் இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதனால கண்டிப்பா தலைமுறையா இருக்க இந்த விஷயத்தை உடைச்சு நம்ம நல்ல நன்மைக்கு வரணும். அதுவும் இந்த ஸ்வாட் ஃபைட்ல மாஸ்டர் ஆகி நிறைய போருக்கு போகணும் அண்ட் நம்ம நாட்டுக்காக ஒர்க் பண்ணுவோம்னு பியாவ் சொல்லியிருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஷின் ரொம்பவே வருத்தப்படுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஷின் தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படியே மிட் நைட் தூங்கிட்டு இருக்கப்போ வெளியே சத்தம் கேட்கவும் ஷின் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். உடனே வெளியே போய் கதவை திறந்து பாக்குறான். பார்த்தா ஷின் கதிர்ச்சி. பார்த்துட்டு இருக்க நமக்கும் அதிர்ச்சி. பியாவ் உடம்புல நிறைய காயத்தோட ஷின் முன்னாடி விழுந்து கிடக்குறான். பியாவ் உடம்புல இருக்க எல்லா இடத்துல இருந்தும் ரத்தமா கொட்டுது. ஷின்க்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி ஆகுது. மயக்கத்துல இருந்து பியாவ், நான் வீட்டுக்கு எப்படியோ வந்துட்டேன் ஷின் அப்படின்னு சொல்றான். உடனே ஷின் பியாவ் அப்படின்னு கத்துறான். ஷின் இப்படி பியாவை பாப்போன்னு எதிர்பார்க்கல. அதனால ரொம்பவே வருத்தப்படுறான் அண்ட் அழுகவும் செய்யறான். உடனே ஓடி வந்து பியாவை மடியில தூக்கி வச்சுட்டு, பியாவ் உனக்கு ஒன்னும் ஆகல, கண்ணை முழிச்சு பாரு, நான் இருக்கேன், என் கூட எப்பவே இருப்போம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். ஷின் கத்துனால அந்த வீட்டு ஓனர் அண்ட் அவர் கூட இருந்தவங்க வெளியே வந்து என்னாச்சு அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்குமே ஒரு ஷாக். பியாவுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஷின் சொல்றான், அதை பத்தி பேசலாம் நேரம் இல்ல, சீக்கிரமா டாக்டர் கூப்பிடுங்க அப்படின்னு கத்துறான். பியாவ் அந்த வழியோட ஷின்னை பார்த்து, எனக்கு வழி தெரியல ஷின், எனக்கு டாக்டர் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷின், இதுக்கெல்லாம் யார் காரணம், கிங்டம் கேபிட்டல் அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒரு பதட்டத்தோட கேக்குறான். அதுக்கு பியாவ், கிங்கோட தம்பி படைவீரர்கிட்ட சிக்கிக்கிட்டேன், அதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்றான். என்னது, அரசருக்கு தம்பியா அப்படின்னு ஷின் கேக்குறான். ஓ அவனா, அரசரோட தம்பி இப்பதான் ஏமாத்தி அரசனானா அப்படின்னு ஷின்க்கு புரிய வைக்கிறாரு அந்த கவர்னர். அப்பதான் அந்த மார்க்கெட்ல 2 பேர் பேசிட்டு இருந்த ரூமர் உண்மைன்னு புரிய வருது ஷின்க்கு. ஷின் இதை நினைச்சு ரொம்பவே கோவப்படுறான். அதே சமயம் பியாவோட நிலைமையை நினைச்சு அளவும் செய்யறான். பியாவ் ஷின் கிட்ட பேசுறான். கிங்கோட தம்பியோட படைபலம் ரொம்பவே பெருசு, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கும், அதுக்கு எங்களால ஈடு கொடுக்கவே முடியல, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஷின், ரொம்ப பேச வேணாம் பியாவ், உன் உடம்புல இருந்து அதிகப்படியான ரத்தம் வெளியே வந்துட்டு இருக்கு, இப்படியே போச்சுன்னா நீ இறந்துருவ அப்படின்னு சொல்றான். அதுக்கு பியாவ், என்னோட ரத்த கரையை ஃபாலோ பண்ணி எப்படியும் ராயல் கோர்ட்ல இருந்து யாராவது வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஓனர் ஷாக் ஆகுறாரு. பியாவ் சொல்றான், நீங்க ஒன்னும் வருத்தப்பட வேணாம் ஓனர், அவங்க கிட்ட இந்த பையன் யாருன்னே தெரியல, ரத்தத்தோட வந்தான், அதோடய இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான்.
சரின்னு போன சொல்றப்போ ஷின் கோவப்பட்டு ஆக்ரோஷமா அவனுங்க யாரையும் உன்னை தொட கூட விட மாட்டேன் அண்ட் அவனுங்க ஒருத்தனை கூட இங்க இருந்து உயிரோட போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பியாவ் உன்னோட தைரியத்தை நினைச்சு சந்தோஷமா இருக்கு. ஷின், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் ஷின் அப்படின்னு பியாவ் சொல்றான். பியாவ் ரொம்ப மெதுவா கை அசைச்சு அவன் ட்ரெஸ்ல இருந்து ஒரு துண்டு பேப்பர் மாதிரி எடுக்கிறான். ஷின் அதை கையில வாங்கிட்டு என்ன இது மேப்பா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பியாவ், ஆமா இது இங்க இருந்து வெஸ்டா இருக்க கோஹிமுரா வில்லேஜ் போகிறதுக்கான மேப். ஓனர் இதை கேட்ட உடனே இந்த கோஹிமுரா வில்லேஜ் ரொம்பவே ஆபத்தானதாச்சு, திருடர்களும் கொலைகாரர்களும் அதிகமா இருப்பாங்களே, அந்த வில்லேஜ் முழுக்க அங்க போனவங்க யாரும் அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்தது இல்லையே அப்படின்னு ஓனர் சொல்றாரு. பியாவ் சொல்றான், ஷின் இது உன்னை அங்க கூட்டிட்டு போகும், உன்னை கடைசியா ஒரு முறை பாக்குறதுக்காகவும் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்காகவும் தான் ராயல் கோட்ல இருந்து தப்பிச்சு இங்க வந்தேன்னு சொல்றான். அங்க நீ சீக்கிரமா போ, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தானாவே புரிய ஆரம்பிக்கும். அண்ட் அங்க உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால முடிக்க முடியாத ஒரு கடமையை நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன் ஷின் அப்படின்னு பியாவ் சொல்றாரு. அண்ட் என்னோட கடைசி ஆசையும் இதுதான், எனக்காக இதை பண்ணு ஷின், நீ சீக்கிரமாவே கோஹிமுரா வில்லேஜுக்கு போ அப்படின்னு பியாவ் சொல்றான். ஃபர்ஸ்ட் ஷின்னுக்கு பியாவ் என்ன சொல்ல வரான்னு புரியலனாலும் அதுக்கப்புறம் ஷின் அழுதுகிட்டே எனக்கு நீ என்ன சொல்றேன்னு புரியுது பியாவ், பட் என்னை விட்டு போயிடாத பியாவ் அப்படின்னு கண்ணீர் மல்க அழுதுட்டே சொல்றான். ஷின், உனக்கு ஞாபகம் இல்லையா பியாவ், நம்ம 2 பேரும் இந்த உலகத்தோட பெஸ்ட் 2 ஜெனரல்ஸ் ஆகும்னு சொன்னல, இப்ப நீ மட்டும் என்னை விட்டுட்டு தனியா போறியே அப்படின்னு அழுதுட்டே சொல்றான். அதுக்கு பியாவ் சொல்றான், கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஜெனரல்ஸ் ஆகுறது நடக்கும்னு சொல்றான். நம்ம உடம்பு வேணா வேற வேறையா இருக்கலாம், நம்ம 2 பேரோட மனசும் ஒண்ணுதான், நீ எங்க போனாலும் அங்க நான் உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துட்டே இருப்பேன், நீ சிறகு விரிச்சு பறந்து போனோம்னா அங்க உன் கூட நானும் பறப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு பியாவ் சின்ன கட்டி பிடிக்கிறான். இந்த அனிமையிலேயே ரொம்ப எமோஷனலான சீன் தான் அது இதுதான். அதுக்கப்புறம் பியாவ் இறந்துடுறான். ஷின் ரொம்பவே கதறி அழுகுறான். ஷின்னால தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்ததை ஏத்துக்க முடியல. அழுதுட்டே சொல்றான், உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கணவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த ஓனரோட பையன் ஷின்னை பார்த்து, பியாவ் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றாம பழி வாங்க போறேன்னு அவங்கள கொல்லணும்னு நினைக்கிறேன், பியாவோட கடைசி ஆசைய நிறைவேற்றுன்னு அந்த ஓனரோட பையன் சொல்றான். அப்பதான் ஷின்கோ பியாவ் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு புரியவும் ஆரம்பிக்குது. அந்த வில்லேஜ் நோக்கி ஓடுறான். இன்னொரு பக்கம் ராயல் கோட்ல அந்த குட்டி அரசரும் ஜீஷும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அரக்கனை காமிக்கிறாங்க. இவனை எதுக்காகவே வளர்த்துட்டு வர்றாங்க, அவன் பயங்கரமா இருக்கான். சப்போஸ் திடீர்னு வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி தாக்குனா இவன் ஒருத்தனே போதும், அவ்வளவு பயங்கரமா இருக்காங்க. சோ அவனுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தன்னோட சொந்த சோல்ஜர்ஸையே அந்த அரக்கன் கிட்ட அனுப்புறான். அந்த அரக்கனும் கொஞ்சம் கூட கருணை இல்லாம கொள்றான். அடுத்த சீன்ல பியாவ் அந்த ரோயல் கோட்ல இருந்து தப்பிச்சு வந்த விஷயம் அங்க இருக்கவங்களுக்கு தெரியவும் அவங்க ஒரு அசாசின் அனுப்பி வச்சிருக்காங்க. அவனும் வர்றான். அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு பையன் ரத்தத்தோட வந்தான், அதோட இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அந்த அசாசினும் பியாவோட உடம்ப தூக்கி அவனோட கழுத்தை வெட்டலான்னு போறப்போ அந்த ஓனரோட பையன் உனக்கு இறக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசாசினை திட்டவும் ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு காண்டான அந்த அசாசின் என்னையே எதிர்க்கிறியா அப்படின்னு அந்த சின்ன பையன் கூட பார்க்காம அவனை கொல்லலான்னு போறான். அப்பதான் சின்னோட கவனிக்கிறான், ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் பியாவோட ஸ்வாட் மிஸ் ஆகுது அப்படின்னு அவனுக்கு புரிய வருது. பிகாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஷின் கோஹிமுரா வில்லேஜுக்கு போறப்போ பியாவோட அந்த ஒரிஜினல் ஸ்வாட் எடுத்துட்டு போயிருப்பான். ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே இந்த அனிமையோட ஆரம்பத்துல இருந்து எங்கேயுமே ஒரிஜினல் ஸ்வாட்ல ஃபைட் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயுமே முக்காவாசி அவங்க குச்சி வச்சுதான் ஃபைட் பண்ணிருப்பாங்க. பட் பியாவ் தான் அரசர் கீழே வேலை செய்யும், அரசரே அவர் கொடுத்த ஒரு ஸ்வாட் தான் இது. சோ அவன் போற கோஹிமுராங்கிற வில்லேஜ் ரொம்பவே ஆபத்தானது. அங்க இருக்கவனுங்க எல்லாம் முரடனா இருப்பாங்க, அவனுக்கு எதிர்த்து சண்டை போடணும்னா குச்சியை வச்சு வேலைக்கு ஆகாது. அப்படிங்கறனால பியாவோட ஸ்வாட் எடுத்துட்டு ஷின் போயிருப்பான். ஓ, இங்க இருந்து ஒருத்தன் அந்த ஸ்வாட் எடுத்துட்டு மிஸ் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அசாசினுக்கு தான் யாரோட ஃபுட் பிரிண்ட்ஸ்னு தெரியும்ல, அதனால ஷின்னோட ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி அசாசினும் போறான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஷின்னை காமிக்கிறாங்க. ஷின் அந்த கோஹிமுரா வில்லேஜோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறான். பார்த்தா அங்க மலமாடு மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவனுங்க ஷின்னை பார்த்து நீ இந்த பக்கம் வந்தனா அவனை கொன்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஷின்னுக்கு ஒரு விதத்துல பதட்டமா இருந்தாலும் யாவ் சொன்ன கடைசி ஆசைய நம்ம நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வர்றான். நமக்கு தான் தெரியுமே இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஷின்னும் பியாவும் கிட்டத்தட்ட 1500 முறை ஸ்வாட் ஃபைட் பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன, அங்க இருக்க எல்லாரையும் ஷின் பந்தாடுறான். இது எல்லாத்தையும் அந்த மாதிரி இருக்க ஒரு ஜந்து பாத்துட்டு இருக்குங்க. அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அவங்க எல்லாருமே மயக்கவே செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா பியாவ் சொன்ன அந்த சீட்ல இருந்த இடத்த நோக்கி வர்றான். பார்த்தா ஒரு குடிசை மாதிரி இருக்கு. ஷின்னும் அந்த குடிசையை திறந்து உள்ள போறான். பார்த்தா ரொம்பவே வெளிச்சமா இருக்கு. உள்ள போன ஷின்னுக்கு ஒரு ஷாக். ஏன்னா அச்சசல் பியாவ் மாதிரியே ஒரு பையன் உள்ள உட்கார்ந்து இருக்கான். இதை பார்த்த ஷின்னுக்கு ஒரு விதத்துல ஷாக்கா இருக்கு. பியாவ், இது நீதானா, நான் இறந்துட்டேன்னு நினைச்சேனே அப்படின்னு ஷின் சொல்றான். இந்த இடத்துல எபிசோட் 1 பார்ட் 2 வீடியோ முடியுதுங்க. இனி நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. இந்த முதல் எபிசோட்ல பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டிருந்தால, இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண ஒரு தனி வீடியோவே போடுறேன். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அனிமே எக்ஸ்பிளேஷன்
இன்ஃபர்மேஷன் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடுகிறது உங்களில் நான்.